ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல் பயணமா 2 நாள் போயிருக்கிறாரு. நேற்று நெத்தன்யா இஸ்ரேலோட பிரதமர் அவரே ஏர்போர்ட்ல அவரை வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவங்களோட பார்லிமெண்ட்ல போய் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. அது இன்னைக்கு உலகம் முழு எல்லா தலைவர்களாலும் அந்த பேச்சு கவனிக்கப்பட்டிருக்குது. பிரதமர் இஸ்ரேலுக்கு போன இந்த சூழல், இது எப்படிப்பட்ட சூழல், இது இந்தியா மேல எப்படிப்பட்ட பார்வையை உலக நாடுகள் மாற வாய்ப்பு இருக்குது, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. இந்த பயணம் இருக்கு இல்லையா, உலக தலைவர்கள் எல்லாம் பார்த்தாங்களா, வியந்தாங்களா, அல்லது எதுக்காக பார்த்தாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு பர்பஸ் இருக்கும் இவங்க போனாங்கன்னு சொன்னா. ஆனால் இவரோட பயணம் இருக்குல்ல, ஏதோ ரொம்ப நாள் முன்னாடி திட்டமிடப்பட்டதெல்லாம் இல்ல. 15ஆம் தேதி, பிப்ரவரி 15ஆம் தேதி இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க யூதர்கள் மத்தியில பேசும்போது அவர் அறிவிக்கிறார், இந்திய பிரதமர் எங்க நாட்டுக்கு வரப்போறாருன்னு. என்னங்க, இவங்க அறிவிக்கல. ஆமா, மறுபடியும் ட்ரம்ப் மாதிரியா தான். சரியா? அதன் பிறகு அடுத்த நாள் தான் இந்திய பத்திரிகைகள்ல அந்த செய்தி வருது. அடுத்த 10வது நாள்ல ஐயா போறாரு. சரியா? அதனால இது ஏதோ நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த்தை காட்டுற ஒரு நல்ல, அவன் என்னால வர வைக்க முடியுது பாருன்னு அவன் காட்டியிருக்கான். எந்த சிச்சுவேஷன்ல மோடி அவனுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இஸ்ரேல் உலகின் பெரும்பாலான நாடுகளால் தனிமைப்படுத்தப்படுது, அல்லது வெளிப்படையாக ஒரு முன்னேறிய நாட்டால் இஸ்ரேலை வெளிப்படையா ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு போர்க்குற்றவாளியாவே அறிவிக்கப்பட்டிருக்காரு. வாரண்ட் இருக்கு அவர் பேர்ல. சோ இந்த நேரத்தில் நெத்தன்யாகுவுக்கு எனக்கும் ஆளுங்க இருக்காங்க பாரு அப்படின்னு காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அந்த நிர்பந்தத்துக்கு கூப்பிட்டா ஓடி வர்ற வெள்ளைக்காரர்கள் அழைத்தால் ஓடோடி செல்வதற்கு சிலர் இருப்பாங்க. அப்கோர்ஸ் நீங்க இப்ப சவுதியிலையும் கூட அவங்களுக்கு இஸ்ரேல் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், நல்ல டை அப்லாம் இருக்கு, அது வேற விஷயம். பட் மோடிக்கு வெள்ளைக்காரங்க இன்வைட் பண்ணா அவருக்கு ஒரு குஷி ஆயிடும். நாட் ஓன்லி தட், மோடி இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது அவர் பிரதமரான பிறகானது இல்லை. மோடி முதல்வரான 4 வருஷத்துல 2006லயே நரேந்திர மோடியை இஸ்ரேல் இன்வைட் பண்ணிருக்காங்க. போயிருக்காரு. அப்போ ஆமா, போயிருக்காரு. அப்போ 2000 போனது முதல் வாட்டி கிடையாது. முதல் வாட்டி இல்ல, 2006லயே அவர் போயிருக்காரு. அதை நேத்து கோட் பண்ணி சொல்றாரு. என்னோட ஃபர்ஸ்ட் விசிட் நான் சிஎம்ஆ இருக்கும் போதே நான் இங்க வந்திருக்கேன், விவசாயத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்தாராம் குஜராத் முதல்வர். ஆனா என்னன்னா, யூதர்களுக்கு அந்த யூத லாபிக்கு இருக்கு இல்லையா, அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய வெறுப்புங்கிறது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. உலகம் முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு இருக்கும் வரை யூத அரசியல் பண்றது ஈஸி. அந்த யூத பெரும்பான்மை அரசியல் செய்வது அது அவங்களுக்கு சுலபம். அவர்களோட முக்கியமான ஆயுதம் அவங்களோட ஏவுகணை அதெல்லாம் விட இஸ்லாமிய வெறுப்பு. உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமிய ஃபோபியாவை அவங்க அதை ஏரிய வச்சுட்டே இருக்கணும். இல்ல, அப்ப அவர் நெத்தன்யாகு கூட சமீபமா சொல்லியிருக்காரு, அவர் இந்தியா, ஆப்பிரிக்கா, இன்னும் சில போன்ற நாடுகளை வச்சுக்கிட்டு நாங்க ஒரு ஃபோரம் மாரி உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெக்ஸகன் உருவாக்கி இருக்காரு. கிரேக்கம், இந்தியா, பேர் சொல்லப்படாத சில நாடுகள், இஸ்ரேல்லாம் சேர்ந்து ஒரு அறுகோண வடிவிலான ஒரு யூனிட். அது நேச்சுரலி அது இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்புங்கிற அது அப்படிதான் பாக்கணுமா? அப்படிதான். இஸ்ரேலோட இது அப்படித்தான், அந்த மாதிரி தான் இருக்கு. அல் ஜசீராவோட அதனால நம்ம அப்படியே ரெஃபர் பண்ண தேவையில்லை. பட் வேற பர்பஸ் என்ன இருக்கும்? இங்க நேத்து இந்த மோடியோட ஸ்பீச்சை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பேஜ்ல ஒரு 10 மணி நேரம் முன்னாடி போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு. அவரோட இங்கிலீஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா, அது வேணா ஒரு டெவலப்மெண்ட்னு சொன்னா அதை சொல்லலாம். கொஞ்சம் பெட்டரா இங்கிலீஷ்ல பேசுறாரு. அவர் எய்ட் ஸ்பீச்சும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா, இங்க போய் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? இஸ்ரேலோட சைஸை பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி, மெட்ராஸ் இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்த ஒருங்கிணைச்சா இருக்கிற சைஸ் அந்த ஊரோட சைஸ், குறைவான பாப்புலேஷன். அந்த நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, மகாராஜாங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு வந்திருக்காரு. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உறவு அத்தா பெருசு. நாங்க எங்க நாட்டுல இருந்து வந்த யூதர்கள் தான் இங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாங்க, டீச்சரா வேலை பார்க்குறாங்க, ஏன் வாரில் கூட வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுக்குறாரு. இதை கை தட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு அவன் மதிக்கவே இல்லை. இந்த நிகழ்ச்சியில அவர்களுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்கள புரோட்டோகால் படி அவங்களை இன்வைட் பண்ணணும். பட் நெத்தன்யாகு தான் சண்டை போட்டுட்டு இருக்காருல்ல அவங்களோட நீதிமன்றத்தோட. அதனால இவர்கள் அதை எதிர்த்து பாய்காட் பண்றாங்க. நெத்தன்யாகு ஸ்பீச்சின் போது எதிர்கட்சிகள் வெளியில போயிட்டாங்க, மோடி பேசும்போது உள்ள வந்துட்டாங்க. பாராளுமன்றத்தில் அந்த பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா, ஏதோ அமெரிக்காவை பார்த்து இவர் வியந்து பேசுவார் இல்லையா, அதை போலதான் இஸ்ரேலுக்காக நாங்க எவ்வளவு உங்களோட க்ளோஸ் தெரியுமா, உங்க யூத ஒருத்தர் ஒரு நாட்டை பத்தி பேசல, அந்த இனத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியே பேசுறாரு.
இங்க யூதர்கள் இருந்தாங்க, இந்த பாம்பேல யூதர்கள் இருந்தாங்க, கேரளால யூதர்கள் இருந்தாங்க, கல்கட்டால யூதர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க இங்க இருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து யூதர்கள் இங்க வந்த போதும் அந்த யூதர்களுக்கு தான் சொல்றாரு அவர்களுடைய தாய் இந்தியானா தந்தை இஸ்ரேல்ன்றார். அதாவது இந்தியால இருந்து இஸ்ரேலுக்கு போன யூதர்கள் அவங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாங்க. அந்த 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 கதையெல்லாம் விட்டுருந்தாரு. யூதர் ஒருத்தர் தான் எங்களோட பாகிஸ்தான் வாரில் எங்களுக்கு நின்னாரு, அது கை தட்டுறாங்க. எங்க நாட்டுல இருந்து வந்தவங்க உங்க ராணுவத்துல இருக்காங்க இந்த போது கை தட்டல எவனும். இவர் உங்க ஆள் எங்க நாட்டுல பாகிஸ்தானோட சண்டை போட்டாருன்னு போது கை தட்டுறாங்க. ஸோ அந்த அந்த இஸ்லாமிய வெறுப்பை அவர்கள் இன்னும் அதை இன்னும் ஆம்பிளிஃபை பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க. இவங்களோட ஸ்பான்சர்ஷிப் நிறைய உண்டு. பாஜகவோடு அவர்களுக்கு இன்னும் நெருக்கமான உறவு உண்டு. காரணம் ஒரு எதிரி இஸ்லாமிய எதிர்ப்பு இல்ல. இப்போ உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் மேல ரொம்ப விருப்புலையும் அமெரிக்காவோட பேக்கப்னால அது அடக்கவும் முடியலன்ற ஒரு ஆதங்கத்திலையும் இப்படி கொடூரமா இருக்கிற நேரத்துல மோடி அவர்கள் போய் அங்க போய் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இஸ்ரேலோட கோபம் நியாயமானது, பெரிய இழப்பு நடந்திருக்குதுன்னு சொல்லி இஸ்ரேல ஒரு விக்டிமாவோ அதுக்கு இவர் போய் சாலிடாரிட்டி தெரிவிக்கிற மாதிரி அங்க பேசியிருக்குதுன்றது அதுல எப்படி எடுத்து அதுல ரொம்ப வெளிப்படையா என்ன சொல்றாருன்னா எந்த டபுள் ஸ்டாண்டும் இல்லாத ஆதரவுன்னு இருக்காரு. அது முக்கியம். ஓகே. ஆனா பாலஸ்தீனுக்கு ஆதரவு அறிக்கை விட்டது அது அப்பப்போ செய்வாங்க. ஆனால் ஆதரவு என்பது இப்ப விஷயம் ஹமாஸ்ன்னு கோட் பண்ணி சொன்னாரு. ஹமாஸினுடைய தீவிரவாதம்னே சொல்லிட்டாரு. ஆனா அப்பாவிகள் கொல்லப்படுறத இந்தியா ஏத்துக்காதுன்னு சொன்னா அப்ப காசால நடந்தது என்ன? காசால கணக்கு வழக்கு இல்லாத, அது படுகொலை நடக்காத நாளே கிடையாது. சாப்பாட்டை நிறுத்தி பட்டி போட்டு கொண்டா சிவிலியனை கொன்னது தான் அதிகம். ஹாஸ்பிட்டல்ல குண்டு போட்டிருக்காங்க. இதை இந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு நான் தீவிரவாதத்துக்கு எதிராக பேசுறேன், அப்பாவிகள் மீதான தாக்குதலை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்க முடியாதுன்னு பேசுறது உண்மையில் இந்தியாவின் மீதான நம்பகத்தன்மையும் அது அதுக்கு அதனோட ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல உலகத்தில், அணிசேராதன ஒரு நாடு பேர் இருக்கு இல்லையா, அதை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணும். இவர்கள் இஸ்ரேலுக்கு ஒரு அடிமை வேலை பார்க்குற மாதிரி இருக்கு இவரோட ஸ்பீச். மோடியினுடைய பேச்சு எவ்வளவு கபடத்தனமானதுன்னு சொன்னால் அங்கே ஒரு தீவிரவாத சம்பவத்தில் சந்தேகம்லாம் இல்லை. அவங்க ஹமாஸ் அடித்தது அது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் தான். அந்த ஒரு சம்பவத்தை கோட் பண்ணி அப்பாவிகள் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிற மோடியோட கபடத்தனம் எங்கே இருக்குன்னா காசால 2023 அங்கே இருக்கிற அரபு மக்கள் மீது, முஸ்லீம் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது. இன்றைய வரை இந்த சில நாட்களுக்கு முன்பு வந்த கவுண்ட் வரைக்கும் 75,000 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை 75,000 பேர். அதில் தோராயமாக 60% பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள். இந்த கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு குறைவாக கணக்கு போட்டாலும் அங்கிருந்த ஒட்டுமொத்த மரணங்களில் 80% மேற்பட்ட மரணங்கள் அப்பாவி மக்கள். இந்த தீவிரவாதத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத சாப்பாட்டுக்கு நின்றவர்கள் மீதான தாக்குதல். இதை பற்றி எல்லாம் எதுவும் பேசாமல் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு பிரசிடெண்ட்டை கடத்திட்டு போகும்போது அமைதி திரும்பணும்னு சொல்கிற மோடி அப்பாவி மக்கள் மீது செத்துப்போன 1000 சொச்சம் யூதர்கள் மீது, இஸ்ரேல் குடிமக்கள் மீது காட்டுற கருணை இருக்கு இல்லையா, அதை தவிர பெரிய கபடத்தனம் ஒன்று இருக்க முடியாது. ஸோ இவரோட பேச்சு உலக தலைவர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவர் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காரு இஸ்ரேலுக்குன்னு வேணா புரியும். மற்றபடி அதில் உலகளாவிய கவனத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் ஒன்றும் இல்லை. இது ஒரு வாக்கு மூலம். அப்போ நான் அவருக்கு மட்டும் எப்ஸ்டீனுக்கு மட்டும் பயப்படல, ட்ரம்ப்புக்கு மட்டும் பயப்படல, நெத்தன்யாகுவுக்கு நான் பயப்படுறேன். நெத்தன்யாகுவுக்கு அவங்க நாட்டிலே பயப்படல நீதித்துறை. ஓகே, இது வெறும் நெத்தன்யாவுக்கு பயப்படுறாரு, நெத்தன்யாவுக்கு அடிபணிஞ்சு போறதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அங்கே இறந்தவர்கள் இஸ்லாமியர்கள்? கண்டிப்பா ரெண்டும் தான். அப்போ அது ஓகே, அது சரிதான். அப்போ இஸ்ரேல் அப்பட்ட இவர்களுடைய மூலதனமே இஸ்லாமிய வெறுப்பு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இவர்களுடைய மூலதனமே இஸ்லாமிய வெறுப்பு தான். அந்த 6 நாடுகளோட இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் எப்படி அதை போர்ட்ரேட் பண்ணுதுன்னா ஒரு ஆன்டி முஸ்லிம் யூனியன்கிற மாதிரி தான் அவர்கள் அதை கொண்டு போறாங்க. வெளிப்படையாவே கொண்டு போறாங்க. வெளிப்படையாங்கிறது தெரியல. நாம அதை வெளிப்படையா சொல்லணும்னு அவசியமே இல்லைங்கிறாங்க. அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படிதானே இருக்கு. இதை இஸ்ரேல் அந்த மூவ்மெண்ட் வெளிப்படையா சொல்லணுங்கிற தேவையே இல்லை. அங்கிருந்து வர்ற எல்லா செய்திகளையும் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு தொடர்ச்சியான அழுத்தமான இஸ்லாமிய வெறுப்பை அடிப்படையா வச்சுதான் இந்த கட்டுமானத்தின் ஃபவுண்டேஷனே, அடித்தளமே இஸ்லாமிய வெறுப்பு தான். இவர்கள் 2 பேருக்குமே எல்லா பிரச்சனைகளையும் அதன் வழியா தான் சால்வ் பண்ண பார்ப்பாங்க. அவங்களை எதிரியா காட்டி தான் தங்களுடைய எல்லா மோசடிகளையும் மறப்பாங்க.
அவங்கள அட்டாக் பண்றதன் மூலமா தான் தங்களுடைய அந்த கேங் இருக்குல்ல, இந்த இந்த இவங்களோட பொறுக்கி ஆர்கனைசேஷன்களுக்கான ஃபீடு வந்து அங்கிருந்து தான் கிடைக்கும். அப்பாவி பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா இங்க மாட்டுக்கறி விசுந்தான்னு கொண்டவனை பத்தி உன்னோட கருத்து என்ன? இன்னைய வரைக்கும் தாக்குதல் நடக்குது இல்ல இஸ்லாமிய நிறுவனங்கள் மேல. ஒரு 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 வியாபாரி ஒரு ஒரு இஸ்லாமிய வியாபாரிக்காக போய் ஆதரவு கொடுத்த ஒருத்தனோட ஜிம்முக்கு சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ற அளவுக்கு இவங்களோட பிரச்சாரம். ராகுல் காந்தி அவரை சந்திச்சு பேசுறாரு, ஆனா பிரதமர் எதுவும் இல்ல, பிரதமர் சந்திக்கணும். ஆனா ஒரு இது இருக்குல்ல, அந்த வார்த்தை இங்க பேச வேண்டியதானே. ஒரு அப்பாவி பாதிக்கப்படக்கூடாது, அப்பாவிகளை தாக்கப்படுறது வந்து அவமானம், அந்த நாட்டுக்கு அவமானம். பேசு, ஹமாஸ சொல்றல, மணிப்பூருக்கே பேசாத. சோ இவருக்கு வந்து என்னன்னா வெள்ளைக்காரன் சாகக்கூடாது, அதாவது நான் முஸ்லிம் வெள்ளையா இருக்கிறவங்க அப்படி ஒண்ணு வச்சுக்கலாம். அதுல குறிப்பா ஜூயிஸ் இருக்குமா? நீங்க ஆஸ்திரேலியாலயோ இல்ல வேற ஏதோ ஒரு நாட்டுல, கனடாலயோ ஒரு 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 ஃபயரிங் நடந்து எவனாவது துப்பாக்கியில சுட்டு செத்தான்னா அடுத்த 12 மணி நேரத்துல மோடியோட வருத்த ட்வீட் வரலன்னா நீங்க என்ன சொல்லுங்க. பட் இது வந்து இந்தியாவில் அதே எண்ணிக்கையில முஸ்லீம்கள் சேர்த்தாலும் அவர் கவலைப்பட மாட்டார், பேசக்கூட மாட்டார், ஒரு வார்த்தை கூட வராது. எப்போ பிரச்சனை வந்ததுன்னா கல்ஃப் நாடுகளில் ஒரு எதிர்ப்பு வந்தது, இந்தியாவில் ஒரு ஆன்டி முஸ்லீம் ஹேட்ரட் வந்து பரவுதுன்னு சொல்லி அரபு நாடுகளுடைய சில தலைவர்கள் வந்து கண்டனத்தை வெளிப்படையாக தெரிவித்த உடனே அடிச்சு பிடிச்சிக்கிட்டு பிஜேபி ஹேண்டெல்லாம் வந்து முஸ்லீம்கள்கிட்ட இணக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி விருப்பம்லாம் பரப்பக்கூடாதுன்னு ஒரு 4-5 சாம்பிளுக்கு 4 போட்டானுங்க. அது எதுக்கு? அங்கே வேலை செய்கிற இந்துக்களுக்காக நினைச்சிங்களா? கிடையாது. அங்கே இவங்களோட நிறைய முதலீடு இருக்கு. இந்திய மார்வாடிகள் இவங்களோட முதலீடு, மற்ற பிசினஸ் டீல் எல்லாம் அங்கே இருக்கு. அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பிள் ட்வீட்டை போட்டானுங்க. அப்போ மற்றபடி இவனுங்க எந்த காலத்திலையும் ஒரு சமத்துவத்தையோ அல்லது மற்ற மதத்தினர் மீதான கரிசனத்தையோ காட்டினதா இவனுக்கு வரலாறே கிடையாது. பாஜகவோட ஹேண்டில்ஸ் எல்லாமே இந்த போர்ல 12 நாள் போர்ல, ஈரான் இஸ்ரேல் போர்ல இஸ்ரேலுக்கு பஜனை பாடிட்டு இருந்தானுங்க முழுக்கவே. இவங்களுக்கு அந்த ஒரு கள்ளக்காதல் இஸ்ரேலியோட இதுல வந்து உண்டு எப்போதுமே. இஸ்ரேல் ஜெயிக்கணும், இஸ்ரேல் அந்த பிராந்தியத்தை ரூல் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் இஸ்ரேல் அந்த பிராந்தியத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய பெரிய லூசர் யாருன்னா இந்தியாவை தான் இருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமான கணக்கில் அடங்க முடியாத வேலை வாய்ப்பு அங்கிருந்து தான் வருது உங்களுக்கு இப்போ வரைக்கும். ஸோ இது சொந்த வீட்டுக்கே கொல்லி வச்சு குளிர்காயிரவனுங்களோட வேலை இவனுங்களுக்கு. இதைத்தான் இவங்க முன்னாடி செஞ்சானுங்க, இன்னுமே அதான் செய்வாங்க. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் வழியக்க போய் சப்போர்ட் பண்ணிட்டு, அதாவது ஈக்குவலா ஒரு நம்ம நாட்டு மரியாதையும் மானத்தையும் அடகு வச்சுட்டு அவங்க இப்போ டேஞ்சர்ல இருந்து காப்பாத்துறது இல்ல அவங்க மானத்தை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி பேசுறது, அவனுக்கு ஒரு அடியால் தேவைப்படுது. அந்த ட்ராப்ல போய் இவங்க மாட்டிருக்காங்க. இதனுடைய பின்விளைவுகள் என்ன இருக்கும்னு சொன்னா, நாம ஏனைய உலகின் 2வது பெரிய பாப்புலேஷன் இது முஸ்லிம் பாப்புலேஷன். பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்குங்கும் போது அந்த இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலோட சண்டை போட முடியாது. ஆனா இந்தியாவை வந்து இதுக்கு பதிலாக மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு இந்தியாவுடனான உறவை வந்து ஏதாவது பண்ணலாம், அல்லது இந்தியாவினுடைய வர்த்தகத்துக்கு ஏதாவது சிக்கல் பண்ணலாம். அந்த வெறுப்பு வரும். நீங்க அரபு நாடுகள் நீங்க கணக்கெடுத்து பாருங்க. இந்தியாவில் இவர் போய் அங்க பெருமையா சொல்றாரு, எங்க ஆளுங்க உங்க ஊர்ல வந்து லேபரா ஒர்க் பண்றாங்க, அது எனக்கு பெருமையா இருக்குன்றாரு. இந்த வைத்தறிச்சல் எங்க போய் சொல்றது? இஸ்ரேலோட நீங்க இந்த தேவை இருக்குல்ல, இந்த பயணத்தினால இந்தியாவுக்கு என்ன பலன் இருக்கும் சொல்லுங்க. இல்ல சொல்றாங்களே, இப்போ ஏற்கனவே வந்து இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கான வர்த்தகம் வந்து பல மடங்கு வந்து அதிகரிச்சு. என்ன வர்த்தகமா இருக்கு? அதிகமானது ஆயுதம் தான். $10 பில்லியன் ஆயுதம் வாங்குறாங்க. இந்தியா தான் இஸ்ரேல்கிட்ட அதிக எண்ணிக்கையில் ஆயுதம் வாங்குற நாடு. நீங்க அவங்ககிட்ட என்ன கொடுக்க முடியும்? நீங்க அவனுக்கு தேவைப்படுற என்ன நம்ம கிட்ட பெருசா இருக்கு? மோடி இஸ்ரேல பத்தி பேசுறது, நெத்தன்யாவை பத்தி பேசுறது, இதெல்லாம் அதிகரிச்ச பிறகு இந்தியாவில இஸ்ரேல் குறித்து 2 ஸ்டாண்ட், பாலஸ்தீனின் குறித்து 2 ஸ்டாண்ட் வந்து மக்கள்கிட்டே எந்த அளவுக்கு அதிகம் குறைவுன்னு தெரியல. ஆனா அந்த மாரி பரவ ஆரம்பிக்கிறது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் என்னதான் இந்த மாரி இருந்தாலுமே, ஜனநாயக விரோதமா இருந்தாலுமே அவங்ககிட்ட டெக்னாலஜி நல்லா இருக்குது, அதை நம்ம அவங்ககிட்ட இருந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும், கற்றுக்க முடியும். அதே மாதிரி நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி டெமோக்ராட்டிக்காக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதுன்னு சொல்லி தர முடியுன்ற கருத்துக்கள்லாம். டெக்னாலஜியை நீங்கள் காசு கொடுத்தா யாருக்கும் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணுங்க. இப்போ நேற்று மெக்சிகோவில் வந்த அந்த எல்மான்சோ கொலை இருக்கு இல்லையா, அந்த எல்மான்சோ அவங்களுக்கெல்லாம் எதிராக எழுதிக்கிட்டு இருந்த ஒரு பத்திரிகைக்காரங்க வந்து இப்போ ஜெர்மனில் செட்டில் ஆயிருக்காங்க. அவர்களை 2017 வருஷம் பெகாசஸ் உளவு சாஃப்ட்வேர் வச்சு அவங்களோட போனை ட்ராக் பண்ணியிருக்காங்க. அது யார் எதிரி, அதை பயன்படுத்துனது யாரு அப்படின்னா ஒரு மெக்சிகோவில் இருக்கிற
போதை மருந்து காற்றலுக்கு எதிராக எழுதி கொண்டிருக்கிற ஒரு பத்திரிகைக்காரரை உளவு பார்க்க வேண்டிய தேவை அந்த போதைப்பொருள் நெட்வொர்க்கு தானே இருக்கும். அவன் பெகாசஸை யூஸ் பண்றான். பெகாசஸ் யாரோடது? இஸ்ரேலோடது. பெகாசஸ் என்னன்னு சொன்னா அரசு ஏஜென்சிக்கு தான் கொடுப்பேன்னே இருக்கு அக்ரிமெண்ட். ஆனா அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பத்திரிகையாரன் குற்றச்சாட்டுறாங்க. இங்க வந்து குடியேற்றம் வாங்கிட்டு வந்தவங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரை அவன் காசு கொடுத்தா யார்கிட்டையும் கொடுக்க போறான். உங்களுக்கு இது இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி மற்ற ஊர்களில் எல்லாம் இருக்கு. இது ஒரு சும்மா ஒரு சாக்கு. இவர்கள் ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல், நெத்தன்யாகு இவர்கள் தான், இவங்களோட உளவு நெட்வொர்க், இவங்களோட லாபி, அவங்க தான் உலகின் நீண்ட கால எப்ஸ்டீன். சரியா? ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கிற எப்ஸ்டீன் தீவு தான் இது. இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த உளவு சாஃப்ட்வேரை, இந்த பெண்களை அனுப்பி மற்ற ஊர்களில் இவங்களோட ஆட்களை, எதிரிகளை வந்து கொள்றது, மற்ற நாடுகளுக்கு இந்த மாதிரியான வேலைகளுக்காகவே நிறைய டைப் வச்சுக்கிறது, இது எல்லாமே இவன் தான் எப்ஸ்டீன் வேலையை நிறைய பார்த்தவன். ஓகேவா? இப்போதும் கூட அதை எப்படி 15ஆம் தேதி அவன் அறிவிச்சு நீங்க 10 நாள்ல அவங்க ஊருக்கு போவீங்க? இந்த இருக்க மணிப்பூருக்கு போல ஒரு வருஷ கணக்குல இவர் போகாம உட்காந்துட்டு கடைசியா எல்லாம் அதான பிறகு இவர் போயிட்டு வர்றாரு. இப்போ ரீசெண்டா கூட மணிப்பூரை சார்ந்த பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் அந்த டைம்ல அடிப்பட்டவர் அவர் ஆதங்கத்தை கொட்டி ஒரு லெட்டர் எழுதி பிஎம் காமிச்சிருக்காரு. ஆனா இன்னும் ஒரு யாரோ அடிப்பட்ட ஒருத்தர் இறந்து போனாங்க. ஆமா, இறந்து போயிட்டு அவர் வந்து சொல்றாரு இப்படி ஒரு இனக்கலவரம் தான் அங்க நடந்திருக்கிறத அவர் தெரியப்படுத்துறாரு. ஆனா அதை பத்தி ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ அவங்களால எஃப்ஸ்டீனை போல இவங்களை காதை பிடிச்சி திருக முடியுதுங்கிறதான் யதார்த்தம். இன்னொன்று பலன் என்ன? உங்களுக்கு ஈரான்ல இருந்து நீங்கள் வாங்குகிற கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை இந்திய ரூபாய் கொடுத்து வாங்கலான்னு இருந்தது. மலிவான விலையில் இருந்தது கச்சா எண்ணெய். ரொம்ப குறைவான தூரத்தில் உங்களுக்கு வந்துட்டு இருந்தது. நீங்கள் ஈரானோடு உறவை முறித்து கொண்டு இஸ்ரேலோட கொஞ்சறதுனால கிடைக்க போற பலன் என்ன? இப்போ அது ரொம்ப முத்தலாக தானே இருக்கும். இப்போ அமெரிக்கா வந்து வெளிப்படையா ஈரான் மேல போர் தொடர்கிற நிலைமையில் இருக்கும்போது இஸ்ரேலுக்கிட்ட போய் ஒரு இந்தியா பேசுறதுன்றது இன்னும் நாம வந்து நம்ம பல்வேறு நாடுகள்ல இருந்து நாம இன்னும் அந்நியப்படுகிறோம். அதான் யதார்த்தம். இஸ்ரேல் கூட குழாவதுனால நாம் மற்ற எல்லா நாடுகளுக்கும் தொழில் ரீதியான இதெல்லாம் இருக்கும், அது இல்லைன்னா சொல்றேன். ஆனா இப்படி ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு தற்கொலை முயற்சி. உலகளாவிய அரசியலில், வெளியுறவு நடவடிக்கைகளில் இஸ்ரேலோடு கொஞ்சறதுங்கிறது அது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட். அது பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு பலன் கிடையாது. வெளியுறவுத்துறை வெளிநாட்டு உறவுகள் ரீதியாகவும் நமக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா இவனை கொஞ்சறதுக்காக நீங்க அதை சுத்தி இருக்கிற பல நூறு நாடுகளை பகைச்சுக்கிறீங்க. இப்ப தனிமை போடுறேன்னா என்னவோ அடையாளப்படுத்தப்படுவோம். இந்தியா அடியாள்ன்ற மாதிரி பார்ப்போம், இஸ்ரேலுக்கு ஒரு அடியாள் கிடைச்சிச்சுன்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி ஒன்று இருக்கும். இல்லை, நான் கேட்க வர்றது என்னன்னா, இதனால கிடைக்க போற பலன் என்ன? வெரி சிம்பிள். அங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இஸ்ரேல்ல கிடைக்கிறத விட 100 மடங்கு அதிக வேலை வாய்ப்பு அல்லது 1000 மடங்கு அதிக வேலை வாய்ப்பு வளைகுடா நாடுகள்ல இருக்கு. வளைகுடா நாடுகள் இனி வேண்டாம், இந்திய தொழிலாளர்கள் வேண்டாம். 1 கோடிக்கு பக்கமா தொழிலாளர்கள் இருக்காங்க வளைகுடா நாடுகள்ல. நான் வேண்டாம், இந்திய தொழிலாளர்களை குறைச்சிக்கிறேன், நான் மற்ற இஸ்லாமிய நாடுகள்லேருந்து தொழிலாளர்கள் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை ஒரு நாடு ஆரம்பிச்சு மற்றவங்க ஆரம்பிச்சா இங்க 1 கோடி குடும்பத்துக்கான சாப்பாடு அது உங்களுக்கு எங்க ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இந்த ஈரான் போர் இருக்குல்ல, இதுல நாம வந்து ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் அப்படிங்கிறது அது இஸ்ரேலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு நாடு சப்போர்ட்டுக்கு வருதுங்கும் போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதன் அடிப்படையில் ஈரான் மீது ஒரு போர் தொடுக்கிறாங்கன்னு சொன்னா ஈரானை அழிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோம். அது சாத்தியமா இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும். அமெரிக்காவோட பாதிப்பு கண்டிப்பா ஏற்படுத்த முடியும், போட்டிடுறது கஷ்டம். ஸோ அந்த தலைமையை அழிப்பதுங்கிறது அவனுக்கு சாத்தியம்தான், எவ்வளவு டேமேஜ் விலை கொடுத்தாலும் சரி. ஏன்னா அந்த காசை கொடுக்க போறது உலக நாடுகள் தான் விலையேற்றத்தின் மூலமா. அப்படி ஒண்ணு செஞ்சுட்டா அது வந்து வளைகுடா பகுதிகளில் இவன் என்ன சொல்றான்னா, டெரரிசத்தை சப்ளை பண்ற நாடு அப்படின்னு தான், டெரரிசத்தை ஊக்குவிக்கிற நாடுன்னு தான் ஈரானை பிராண்ட் பண்றாங்க. அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி. ஈரானை ஒழிச்சுட்டா அதன் பிறகு வந்து வளைகுடா அமைதியாயிடும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. என்ன ஆகும்? 2 உதாரணங்கள் உண்டு. நீங்க முதல்ல அல்கைதா அழிச்சாங்க இல்லையா, அவரை ஒசாமா பின் லேடனை கொன்ன பிறகு அப்போது இருந்ததை விட 50 மடங்கு பெருசா இருக்கு அல்கைதா இன்னைக்கு. அன்றைக்கு ஒரு பிராந்தியத்தில் இருந்த அல்கைதா இன்னைக்கு ஆப்பிரிக்கா, வளைகுடா, அந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளில் வளர்ந்து 50 மடங்கு பெருசாகி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அஜெண்டாவோட வளர்ந்து நிற்கிறான். அமெரிக்கா வளர்த்த ஒரு இதுதான். அமெரிக்கா அழித்த பிறகும் அவர்கள் அழியலை. ஸோ ஒரு மூமெண்ட்டை வந்து அழிக்கிறதுங்கிறது வந்து அதற்கான தேவையை அழிச்சாதான். பாவர்ட்டி, இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த உலகளாவிய அந்த தாக்குதல், இந்த வெறுப்பு, இதெல்லாமே என்ன செய்யும்?
ஒன்றும் தெரியாத ஒரு குறைவான அளவு இதில் இருக்கிற அல்லது ஒரு ஆர்கனைஸ்டாக செயல்பட முடியாதவர்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? பாவர்ட்டியும் அன்சர்டைனிட்டியும், நிலையின்மையும் ஏழ்மையும் இந்த மாதிரியான இன ஒதுக்கலும் இருக்கும்போது, மத ரீதியான ஒடுக்குமுறை இருக்கும்போது அவர்கள் எங்கே போவாங்க? இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் போவாங்க. அல்கைதாவோட வளர்ச்சி அதைத்தான் காட்டுது. நீங்கள் ஹவுத்தியை அழிச்சிட்டேன்னு அவங்க நினைக்கலாம், ஆனால் சப்ளை வந்து குறையவே போகிறதில்ல, வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஏமானில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புது லேட்டஸ்ட்டு மிசைல்ஸோட அவனும் வலுவாக தான் இருக்கிறான். நீங்கள் வந்து அந்த நாட்டு மக்களை, சிவிலியன்ஸை வந்து வேணால் அழிக்கலாம். இந்த மாதிரி மூவ்மெண்ட் அழிக்கிறதுன்னு சொன்னால் அது சமூக ரீதியான ஒரு ஒரு ஒற்றுமையிலையும் ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கையிலும் தான் சாத்தியம். ஸோ இதை மாதிரி போர் மூலமாக எல்லாத்தையும் தீக்கலான்னு நினைக்கிறவங்க கூட உட்காந்துக்கிட்டு அமைதியும் சமாதானமும் முக்கியம்னு தால்பேங்க பேசிட்டு இருக்காரு. ஓகே, இல்லை நீங்கள் வந்து இப்போ அங்கே என்ன வேலை வாய்ப்பு கிடைக்க போடுதா? அதை விட பல வேலை வாய்ப்புகள் வந்து வளைகுடா நாடுகளில் கிடைக்கும்னு சொல்கிறீங்க இந்தியாவுக்கு. ஆனால் இவர் நெத்தன்யாவும் சரி, அங்கே இருக்கிற இந்தியாவோட அம்பாசிடர், இஸ்ரேலோட அம்பாசிடர், அவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இந்தியா வந்து இங்கே வந்து பல தொழில்கள் தொடங்கலாம், நாங்கள் இந்தியா கூட இப்போ இல்லை, ஆனால் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு ஃப்ரீ ட்ரேடு, இந்தியா இஸ்ரேல் ஃப்ரீ ட்ரேடுக்கான முன்முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோன்றாங்க. ஏற்கனவே இந்தியாவிலேருந்து அங்கே தொழில் தரக்கூடிய நபர் அதானி. இப்போ அந்த மாரி பல பேருக்கு அங்கே வாய்ப்பு இருக்குமா? இல்லை என்ன நடக்கும் அதில்? இல்லை, இந்தியாவுக்கு முதலீடு தான் இங்கே வரணும். இங்க இருந்து போய் இன்வெஸ்ட் பண்ணி என்ன ஆக போகுது உங்களுக்கு? இந்தியாவில் செய்ய வேண்டியது, இங்கே இப்போ நாம ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி இருக்கிற ஒரு நாடா இருக்கும். அப்பதான் டாலர்ஸ் உள்ள வரும். அதன் வழியா தான் நீங்க இப்போ ஈரான் போர்லாம் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த 20% கூட டாலர் விலை ஏறலாம். அது மொத்தமும் நம்ம தலையில தான் விடிய போகுது. ஸோ இங்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது பிரச்சனை. இங்க முதலாளி பணத்தை எடுத்துட்டு போய் அங்க தொழில் ஆரம்பிச்சு நமக்கு என்ன ஆக போகுது? ஓகே, அது அவனை வளப்படுத்திக்கிறதுக்கு தான். அதனால பெரிய பிரயோஜனம் இல்லை. அதானி அங்க இருக்கிறதுனால அதானிக்கு பலன் இருக்கலாமே தவிர இந்தியாவுக்கு என்ன பலன் இருக்க போகுது? இந்த உறவு வந்து வலுப்படுறதுக்கு அதானிய காரணமா? அதானியோட பெனிஃபிட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எந்த ட்ரேட் டீலும் இந்தியாவில் நடக்க போறது இல்லை. அதான் எதார்த்தம். எந்த நாட்டு கூடயும் யாரு கூட போட்டாலும் அதானியோட பெனிஃபிட்டுங்கிறது அங்க வந்து ஒரு பிரைமரி கன்சிடரேஷனா இருக்கும். நீங்க எனி ட்ரேட் அக்ரிமெண்ட் பாருங்க, அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில இருக்கும் அல்லது அவங்களுக்கு சாதகமான வகையில இருக்கும். ஏதோ ஒரு வகையில அவர்களுக்காகத்தான் பெரும்பாலான ட்ரேட் டீல் இருக்கும். கையோட கூட்டிட்டு போயெல்லாம் டீல் பேசலையா? ஆஸ்திரேலியாவோட மற்ற எல்லா இடத்துலயும் இப்ப அமெரிக்கன் ட்ரேட் டீல் பின்னாடி இருக்குதுன்னு நான் ரொம்ப உறுதியா சந்தேகப்படுறது அதான். அதானியோட கேஸ் தான் அமெரிக்கன் ட்ரேட் டீல் கூட இருக்கிற முக்கியமான கிரைட்டீரியா. ஒரு விஷயம் கவனிங்க, அமெரிக்க ட்ரேட் டீல் வந்த போது என்ன சொன்னாங்க? சாதிச்சிட்டாரு, அவ்வளவுதான், அமெரிக்காவை தப்பிடி கொண்டு வந்துட்டாருன்னு பெருமை பேசினாங்கல்ல. இன்னைக்கு என்ன எதை பெருமையா பேசுறானுங்கன்னா, அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு பிறகு ட்ரேட் டீல் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, மோடிக்கு வெற்றின்னு பாடிட்டு இருக்காங்க. இவனுங்களே தான் முந்தா நாள் அது ஏன் பிள்ளைன்றானுங்க, இன்னைக்கு அந்த பிள்ளை யாருன்னே தெரியாதுங்கிறாங்க. இவனுங்களோட பாலிடிக்ஸே அதான். வெறும் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் மோடியினுடைய அரசியல். அன்னைக்கு வந்து ட்ரேட் டீலை கொண்டாடிட்டு இன்னைக்கு வந்து ட்ரேட் டீலை ஹால்ட் பண்ணிட்டோம், எங்களுக்கு நாங்கள் அட்வான்டேஜ் எடுக்க போகிறோம், நாங்கள் இதெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் மாற்ற. அப்போ ஏன் அன்னைக்கு ஏன் கொண்டாடினீங்க தெரியாது. அதே போல தான் இந்த இஸ்ரேல் விசிட்டும் இருக்கும். இது இந்தியா கூடுதலாக செலவு செய்யறதுக்கு வரலாம். நீங்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது ஏரோப்ளைனில் ஆட்கள் அழைச்சிட்டு போய் உள்ள ஃப்ரீயாக ட்ரெயினை விட்டு கைதட்டுறதுக்கு, மோடிக்கு கைதட்டுறதுக்கு ஆட்களை மொபிலைஸ் பண்ணுற மாதிரி அவர் போய் ஒரு இடத்துல மேடையில் நின்று என்ஜாய் பண்ணுறதுக்கு பேசுகிறாரு. ஆனாலும் கூட அதில் அவர் முக்கியமாக பேசுனது, இஸ்ரேல் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நாங்கள் இஸ்ரேலுக்கு எவ்வளவு சேவம் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு, நான் வந்த பிறகுதான் இதெல்லாம் டெவலப் ஆச்சுன்றாரு. ஒரு சூப்பரான ஏஐ மாநாடு ஒன்று நடத்தியிருக்கோம் ரீசன்ட் இயர்ஸில், எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அதாவது நான் வந்த பிறகு தான் இஸ்ரேலோட டைப் வந்து டெவலப் ஆச்சு, நான் வந்த பிறகு தான் ட்ரேட் வந்து அதிகமாச்சு, அது இன்னும் வேறு அதிகமாகணும். யோகா சென்டர்ஸ் நான் வந்த போது சில யோகா சென்டர் தான் இருந்துச்சு, இஸ்ரேலிய இளைஞர்கள் இந்தியாவுக்கு வரணும், இதெல்லாம் தான் அவர். நான் யார் தெரியுமா, ஒன்று இஸ்ரேல் எவ்வளோ பெரியது தெரியுமா, நாங்கள் எவ்வளோ சேவை செஞ்சுருக்கோம் தெரியுமாங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறார். ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி முதல் இஸ்லாமியர் நாடு அல்லாத ஒரு நாடு வந்து பாலஸ்தீனை ஆதரிச்சதுன்றது வெளிப்படையாக இந்தியா தான். இந்தியாவுக்கான பாலஸ்தீனுமான உறவு தான் வந்து முதல்ல வலுவாக இருந்தது. இப்போது அது வந்து அப்படியே மோடிக்குமான இல்லை பாஜகவுமான ஜூஸுக்கான உறவாக வந்து மாறுறது இருக்குல்ல. இந்த டிரான்சிஷன் எப்படி நடக்குது? முதல்ல எந்த அடிப்படையில் வந்து இந்தியா வந்து பாலஸ்தீனை ஆதரிச்சுது, இப்போ எந்த அடிப்படையில் வந்து மோடி வந்து இஸ்ரேல் ஆதரிக்குது? இல்லை, பாலஸ்தீனை ஆதரிச்சதுன்னா அது ஒரு ஒடுக்கப்படுகிற ஒரு நாடு அப்படிங்கிற அடிப்படையில், அது வந்து ஒரு ஆக்கிரமிக்கப்படக்கூடாதுங்கிற அடிப்படையில் இந்தியா அந்த அணிசேரா கொள்கைகளுடைய இன்னொன்று ஒரு சோஷலிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுல்ல. ஒரு நாடு சுதந்திரமாக இருக்கணுங்கிற எண்ணத்திலிருந்து வந்தது. அதில் தான் உறுதியாக இருந்தாங்க, காந்தி உட்பட எல்லாருமே.
காந்தி இது தெரியல, பட் நேரு காலத்துல எல்லாம் அந்த அந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் இஸ்ரேலோட தள்ளி இருந்தாங்க. ஸோ இப்போ இவர்களுக்கு வந்து பாஜகவுக்கு இஸ்ரேலோட ஒரு 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 லவ் வந்து எப்போதுமே உண்டு. அந்த சந்திப்புகள், அதனால தான் வந்து ஒரு பிஜேபி சீஃப் மினிஸ்டரை அவங்க இன்வைட் பண்றது. மோடி அப்பவே ஐடென்டிஃபை பண்றான், சரி இது ஒரு இஸ்லாமிக் வெறுப்புக்கு இது ஒரு முக்கியமான பீஸாக இருக்கும், நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க கூட டைப் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த நாம் இவங்களோட உறவு இருக்குல்ல, இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் தான் நான் சொல்றேன். ஓகே, ரெண்டு பேரோட ஆயுதமும் இஸ்லாமிய வெறுப்பு தான். ஓகே, இரண்டு பேருக்கும் அந்த இஸ்லாமிய வெறுப்பு இருக்கு. இரண்டு பேரும் பிரச்சனையை ஒரு சண்டை போரின் மூலமா தன்னுடைய மற்ற பிரச்சனைகளை மறப்பாங்க. வார்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நெத்தன்யாகு ஒரு போர் இல்லாட்டி நெத்தன்யாகு பதவியில் இருக்க முடியாது. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புல இருந்து, இஸ்ரேல் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புல இருந்து அவர் எப்படி தப்பிச்சு இருக்காருன்னு சொன்னா இந்த பதவியில் இருக்கிற இம்யூனிட்டி தான். பதவியில் இருக்கும்போது அதனாலதான் இப்போ கூட இன்வைட் பண்ணல. பிரச்சனையே என்ன, இப்போ வந்து மோடி மேல கோச்சுக்கிட்டுலாம் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணல. நெத்தன்யாகு நீ ஏன் புரோட்டோகால் படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து இன்வைட் பண்ணலங்கிறதான் பிரச்சனை. ஸோ இவருக்கு வந்து ஒரு போர் வேணும், ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு போர் வேணும். ஏன்னா ட்ரம்ப் அந்த ஒரு போர் இருக்கும்போது தான் தன்னுடைய ஸ்டேட்டஸை வந்து ஒரு ஆளால் குறைஞ்சபட்சம் காப்பாற்றிக்க முடியுது. பாரு, நான் இந்தியாவுக்கு எதிராக இந்த ட்ரேட் டீல்லையே இந்த அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையே ட்ரம்ப் எப்படி கவுண்டர் பண்றாரு தெரியுமா? இந்தியர்கள், ஒரு இந்தியன் ஆரிஜின் லாயர் தான் அதை ஜெயிச்சது, அந்த கேஸை ஜெயிச்சது. இந்த விலை போயிட்டாங்க, வெளிநாட்டு சக்திகளுக்கு விலை போயிட்டாங்க, வெளிநாட்டுக்காரங்க இந்த கேஸை வாதாடி இப்படி நம்முடைய அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, வெக்கக்கேடானது, நாய்கள்ன்ற மாதிரி எல்லாம் திட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மிரட்டுறதும் அப்போ நம்மளதான் மிரட்டுவாரு. நீ போனீங்கன்னா அவ்வளவுதான், தொலைச்சுப்படம் வச்சு மிதிச்சிருவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. பட் இதுல அவர் முக்கியமா பயன்படுத்துற ஒண்ணு நாம இந்த விவாதத்துல மிஸ் பண்றோம். ட்ரம்ப் கான்ஸ்டன்டா குடியேறிகள் அப்படின்னு அழுத்தி சொல்றது யாருன்னா இந்தியர்களை தான் சொல்றாரு. இந்தியர்களுடைய அமெரிக்க வேலை வாய்ப்புக்கு கிட்டத்தட்ட மண்ணை போட்டு மூடுறதுக்கு எல்லா வேலையும் செய்யறான். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு H1B விசா 2027 வரைக்கும் ஹால்ட் போட்டானுங்க, போறது முடியாது. அங்க இருக்கிறவங்க குடியுரிமை வாங்குற வேலைகள் டஃப் ஆகுது. 30 வருஷமா அங்க குடியிருக்கிறவங்கள ரெனியூவலுக்கு போகும்போது அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறான். இந்திய ட்ரக் டிரைவர்ஸை அவங்களுக்கு லைசன்ஸ் வாங்குறத நிறுத்துறதுக்கான ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்காங்க. எங்கெங்க சின்ன 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 இடத்துலையும் கூட இந்தியர்களை வந்து அவன் இந்தியாவில் எப்படி இஸ்லாமியர்களை காட்டி ஒரு வெறுப்பு அரசியலை பாஜக செய்ததோ அதுக்கு இணையான ஒரு வெறுப்பு அரசியலை அமெரிக்காவில் உருவாக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். இதனுடைய பெரும் பலியாட ஆக போறது யாரா இருக்கும்னு சொன்னா பெரும்பாலும் வட இந்தியாவிலேருந்து போயிருக்கிறார். ஏன்னா அவங்க தான் கண்டுபிடிக்க கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. நீங்க பட்டேலுங்க தான் நிறைய அந்த மோட்டல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நகருக்கு வெளியில ரோட்ல எல்லாம் ஒரு கடை இருக்கும், ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும், ஒரு மளிகை கடை மாதிரி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி கடைகளை அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வெறுப்பு முதல்ல வந்துச்சுன்னா அவங்க பேரும் தான் வரும். தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாக இந்தியர்கள் மீதான வெறுப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் இவர் நெகோசியேட் பண்ணி வாங்குறதுக்கு இவர் அதை விரும்புறதே இல்லை. இப்போ இந்த இஸ்ரேல் மாதிரி நாடுகளோட கொஞ்சிக்கிட்டு வளைகுடா நாடுகளில் வரப்போகிற வேலை வாய்ப்பு இப்போ வரைக்கும் ஆகலை. பட் கத்தார் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இனிமேல் ஒரு நாட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காம பல நாடுகள்லேருந்து ஆட்களை வேலைக்கு எடுக்க போகிறோன்னு கத்தார் சொல்கிறான். ஓகே, இதை மற்றவர்களும் பின்பற்ற ஆரம்பித்தா இந்தியாவிற்கு அது ஒரு நரகத்துக்கான பாதையாக இருக்கும். ஏன்னா அங்கிருந்து வர்ற பணம் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய அந்நிய செலாவணியை வச்சுக்கிட்டு இந்திய விலைவாசியை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. இன்னொரு 10% ஏறுச்சுன்னா உங்களுக்கு எனக்கும் வீட்டு செலவு இது செலவுலாம் 10% ஏறும். டாலர் விலை ஏற ஏற இன்னொன்று, இந்த ஈரான்டேருந்து ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டேன் அங்கே போகிறேன்னு இந்தியா கைவிட்ட பிறகு, அந்த மாதிரியான ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்காமல் ஈரான்டேருந்து ஆயில் வாங்கலன்ன பிறகு பெட்ரோல் க்ரூட் ஆயிலோட விலை $70 போகுது, $50 இருந்தது. ஸோ இவர்களுடைய எந்த நடவடிக்கையும் பாமர இந்தியனுக்கு ஒரு நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு, அது பாதகமாக தான் முடிஞ்சிருக்கே தவிர எந்த பலனையும் கொடுக்க போகிறதில்ல. இது மோடிக்கு ஒரு PR வேலை. பட் இந்த டீலில் மோடி அங்கே விசிட் பண்ணதில் பெரிய அட்வான்டேஜ் எடுத்தது இஸ்ரேல் தான். எங்களுக்கு ஒரு அடியாள் இருக்கு அப்படின்னு அவன் காட்டுறான், அப்படின்னு அவன் போர்ட்ரேட் பண்ணுவான். இவருடைய பேச்சும் கிட்டத்தட்ட அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல சிக்கன முக்கிய புள்ளிகள் இவங்கெல்லாம் சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ பில்கேட்ஸ் போன்றவர் வந்து நேரடியாக வெளிப்படையாக மன்னிப்பு பெற்றிருக்கிறாங்க. அதோடு அவரோட எப்ஸ்டீனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல நான் ஈடுபடல,
ஆனால் நான் அவர் கூட தொடர்பில் இருந்திருக்கிறேன், என் நிறுவனத்தை சார்ந்த பல பேரை வந்து தொடர்புக்கு ஏற்படுத்தியிருக்கேன். அந்த அடிப்படையில் நான் அதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தியாவை சார்ந்தவர் நேரடியாக நான் போய் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி அதை தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு 4 தடவை சந்திச்சதா சொல்லி அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர் வந்து அப்படி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதை தாண்டி அவரோட ரிலேஷன் இருந்திருக்குன்னு சொல்லி இன்னும் பல கிரிட்டிசிசம் வந்திருக்குது. அந்த டாக்குமெண்ட்லேயே அப்படி இருக்கிறதாவும் வருது. அவரோட மகளுக்கும் வந்து அந்த மாரி ஏதோ முதலீடு வந்து கிடைச்சதா அப்படி சில இதுவும் சொல்லப்படுது. ஆனால் இதை பற்றி மோடி எப்ஸ்டீன் சொல்லி தான் இஸ்ரேலுக்கு போய் அப்போ பேசினாரு அப்படின்றதையும் வந்து அதில் இருக்குது. இதை பற்றிலாம் ஒரு கிளாரிட்டியான ஒரு தெளிவையும் வந்து எதுவும் கொடுக்கவே இல்லை இவங்க. இப்போ மறுபடியும் இது தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு போகிறதுன்றது எப்படி எடுத்துக்கணும்? அது தெளிவெல்லாம் இவங்க கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஹர்தீப் சிங் பூரி வந்து ரொம்ப பெருமையாக தான் சொல்கிறாரு. ஆமாம், நான் நாட்டுக்காக தான் பண்ணேன், இந்த டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்காக தான் நான் பண்ணேன்னு சொல்கிறாரு. 14 முறை சந்திச்சதா காங்கிரஸ் நேரடியாக குற்றம் சாட்டுது. மற்றதுனா இந்த நேரம் கேஸ் போட்டிருப்பாங்க. ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் மாறி இருக்குனாலே இவனுக்கு கேஸ் போட்டுருவாங்க. டிஷர்ட் பிரிண்ட் அடிச்ச அந்த ஏஐ சம்மிட்ல டிஷர்ட் பிரிண்ட் அடிச்ச நிறுவனத்தின் பெயரை சொல்ல மறுத்ததன் காரணமாவே ஒரு காங்கிரஸ் தலைவர் மேல அங்க இருக்கிற தலைவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. 9 செக்ஷன் 10 செக்ஷன்ல போட்டிருக்காங்க. ஆனா எப்ஸ்டீன் ஃபைல் விஷயத்துல வெளிப்படையா நீ 14 வாட்டி அவனை மீட் பண்ண, 60 வாட்டிக்கு மேல நீ அவங்க கூட மெயில் கம்யூனிகேஷன் வச்சிருக்க அப்படின்னு ஒரு இது குற்றம் சாட்டுது. கமுக்கமா இருக்கானுங்க. நான் 3 வாட்டி 4 வாட்டி தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கமுக்கமா இருக்காங்க. எப்ஸ்டீன் நீங்க சொன்ன மாதிரி எப்ஸ்டீன் சொன்ன பிறகுதான் இவர் இஸ்ரேலுக்கு போறாரு. அவன் இஸ்ரேலுக்காக அவன் தன்னை வந்து ஒரு யூதனா தான் அவங்க அப்பா அம்மா இருக்காங்களே, எப்ஸ்டீனோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவர்கள் ஜெர்மன் வதை முகாமிலிருந்து தப்பி அல்லது விடுதலை ஆன பிறகு அங்கிருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்கள். இவருக்கு இந்த ஜூயிஷ் அந்த ஆர்கனைசேஷன்ஸோடலாம் இது நிறைய இருந்திருக்கு. இவர் இஸ்ரேலுக்காக இந்த ஆள் வேலை செஞ்சிருப்பாங்கிறதுல சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் மற்ற எல்லாரும் இன்ஸ்டால்மெண்ட்ல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு ஆளா இவரை மாதிரி. ஸோ இனி எப்ஸ்டீன் ஃபைல் வந்து அந்த 30 லட்சம் பக்கங்கிறதுனால தொடர்ந்து இன்னும் 1 வருஷத்துக்காவது அதிலிருந்து பல்வேறு விஷயங்களை தொகுத்து எடுத்து ஆதாரங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம முன்பே பேசிக்கிட்ட மாதிரி இந்த வேலையெல்லாம் முதல்ல பார்த்தது இவனுக்கு தான். நீங்கள் அவங்களோட முக்கியமான அசாசினேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க யாரை கொல்ல விரும்புகிறாங்களோ, இங்கே இஸ்ரேலோட அணு ஆயுத ரகசியங்களை வெளியில் கொடுத்த ஒருத்தர் லண்டனில் இருந்தால வெளியில் வர வைக்கிறதுக்காக அந்த ஆளு கூட அந்த ஆளுக்கு பெண்களை அனுப்பி அவர் கூட பழக வச்சு அவரை மீட் பண்ணுறதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு வர வச்சு அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான இவங்களுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி பெண்கள் அனுப்பி பண்ணுறதா, அதை தான் எப்ஸ்டீன் காப்பி பண்ணுறான். எப்ஸ்டீன் வந்து வேற ஒரு எலீட் ஃபார்மில் அது ஒரு கிளப் மாதிரி மாற்றினானே தவிர ஒரு பர்டிகுலர் அசைன்மெண்ட்டுக்கு அனுப்பல. எப்ஸ்டீன் வந்து அதை ஒரு பெரும் தொழிலாக மாற்றுறாரு. தொழிலில் ஒரு பாகமாக இருந்ததை முழு தொழிலாக மாற்றுறாரு. ஸோ இந்த நெக்ஸஸும் கூடிய சீக்கிரமே வெளியில் வரும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது எல்லாமே அமெரிக்காவில் இருக்கு டாக்குமெண்ட்லாம். இந்தியாவில் இருந்துச்சுன்னா வரவே போகிறதில்ல. சீலிடப்பட்ட கவரில் கொடுத்து எங்கேயா மூட்டை கட்டி வச்சுருவாங்க. அமெரிக்காவில் இருக்குங்கிறதுனால அது வெளியில் வரும். பட் நாம் உறுதியான ஒரு ஊடக நிறுவனம் அதை வெளிப்படுத்தாமல் நாம் அது குறித்து அதெல்லாம் பேச முடியாது. பட் 1+1 2 தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தொடர்புகளும் ஏன் இவங்க இஸ்ரேலுக்கு இவ்வளோ பயப்படுறாங்கங்கிற விஷயமும் ரொம்ப நாளாக மறைச்சு வைக்க முடியாது. ரொம்ப சீக்கிரமே அது அம்பலத்துக்கு வரும். ஓகே, இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.